அதனால் அவங்க கலா மாஸ்டர் மூலமாக எல்முருகன் வீட்டுடைய அந்த பொங்கலுக்கு போயிருக்காங்க. அங்கே பிரதமரும் வந்திருந்தார். பிரதமர் கூட இவங்களும் அந்த பொங்கல் இது பண்ணியிருக்காங்க கூட சேர்ந்து. ஏன்னா அந்த ஒரு நடிகை பிரபலமாக நடிக்கும் போது உங்களுக்கு பிரதமர் உட்பட எல்லோருமே அந்த ஒரு சினிமாக்காரர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது ஒரு ஈஸியான ஒரு பப்ளிசிட்டி அப்படிங்கிறனால. அதனால் அவரும் அதில் கலந்துக்கிட்டு பொங்கல் இது பண்ணார். இவங்களும் அந்த பொங்கல் இது பண்ணாங்க. அப்புறம் நிர்மலா சீதாராமன் உட்பட நிறைய அரசியல் ஆளுமைகள்னு அதில் இருந்தாங்க. சில பேர் ஒரு டம்மி ஆகிட்டோம்னா அவங்க பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக 2 பேர் வச்சுக்குவாங்க. அதை காட்டி இவங்க தன்னை வளர்த்துக்குவாங்க, தன்னை முன்னிலைப்படுத்துவாங்க. இது கலா மாஸ்டர் செஞ்ச ஒரு வேலை. அவங்களுக்கு அவங்களுடைய இவங்களாம் அவங்க பயன்படுத்திட்டாங்க. இவங்க மூலமாக அவங்க பலன் அடைஞ்சிட்டாங்க. இவங்க பலன் அடைஞ்சாங்களா இல்லைங்கிறது இல்லை, அவங்களுக்கு இந்த பேர் தான் வந்துச்சு. இப்போது ஒரு வகையில் அவங்க 2வது திருமணம் செய்து கொள்வது நல்லது. ஏன்னா இல்லைன்னா அவங்களுக்கு இது கடைசி வரைக்கும் வெவ்வேறு வகையில் பல வகையில் ஒரு காசிப்பாக வரும், அல்லது ஒப்பிட்டு வரும். இல்லாட்டி இருக்காங்களே அவங்க போனோம் யாராச்சும் ஒரு நடிகர் உங்கள் வீட்டுக்கு போனாலும் கூட அதை இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு உடனே சொல்லிடுவாங்க. இன்றைக்கி மீடியா அப்படி இருக்குது. கட்சியில் தமிழ்நாட்டு கட்சி, தமிழ்நாட்டில் பிஜேபியில் ஏதாவது ஒரு போஸ்டிங், அந்த மாதிரி ஏதாவது போஸ்டிங் அவங்க நினச்சா வந்துடும் சார். அவங்க நினச்சா அன்றைக்கே போயிருந்தாங்க இல்லையா நான் அதை சேர போகிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போகிறோம், உடனே ஒரு போஸ்டிங் வந்துடும். அதாவது மீனா அவர்கள் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக பாஜகவில் ஒரு நிச்சயமாக கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். காங்கிரஸ்லேயும் கிடைக்கும். காங்கிரஸ்லேங்கிறது அங்கே பல அங்கே தள்ளு முள்ளு இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு பலமான ஒரு நடிகை வரும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருவாங்க, போஸ்டிங் கொடுத்துருவாங்க. எந்த ஒரு கட்சியிலும் சார் ஒரு நடிகை சேர்றாங்கன்னா உடனே ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாங்க சார். ஏன்னா ஒரு ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் கலைமாமணி திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். ஓகே. சமீப காலமாக அரசியலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முன்னாள் பாரதிய ஜனதா நிர்வாகி திருச்சி சூரிய சிவா அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா நிறைய ஆடியோக்கள், சீமான் பற்றின ஆடியோக்கள், இந்த போன்ற விஷயங்கள், அண்ணாமலை பற்றின விஷயங்கள்னு சொல்லி அவரோட நேர்காணல்களையும் சரி, அவருடைய எக்ஸ் பக்கத்துலேயும் சரி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்காரு. அப்படி ஒரு நேர்காணலில் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு மிக முக்கியமான தமிழ் நடிகையை பற்றியுமே சொல்லியிருந்தார். ஒரு அரசியல் புள்ளியோட இருக்காங்க, அவங்களோட எல்லா ஃபங்க்ஷன்லேயும் இந்த நடிகை இருப்பாங்க. பொங்கல்னா 2 பொங்கல்லையும் இருப்பாங்க, புத்தாண்டு அதுலேயுமே அவங்க இருப்பாங்க. அது பார்த்தா வீடியோக்கள்லையும் அவங்க இருக்காங்கன்றது நம்ம பார்க்குறோம் அப்படின்றது. எதனால் இப்போது சமீப காலமாக நடிகை மீனாவை பற்றிய செய்திகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக திருச்சி சிவா சொன்ன அந்த விஷயத்துலேயும் நடிகை மீனா அவங்க இருக்காங்க. சமீப காலமாக அவங்களுக்கு மறுமணம் நடக்குது, அதுவும் இந்த நடிகரோட நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர் பெயருமே பரவலாக பேசப்படுது. ஆக்சுவலாக என்ன நடக்குது, மீனாவை சுற்றி வரக்கூடிய செய்திகள் எப்படிப்பட்டதாக இருக்குது சார்? மீனாவை சுற்றி அவங்க நீங்கள் சொன்ன அந்த பொங்கல் நிகழ்வு நானே அந்த டிவியில எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த நிகழ்வு நாம் பார்த்தோம். கலா மாஸ்டர் மூலமாக கலா மாஸ்டரும் இவங்களும் போயிருக்காங்க. கலா மாஸ்டர் மூலமாக எல்முருகன் அவங்க ஃபேமிலி, ஏன்னா கலா மாஸ்டர் அதில் பிஜேபியில் இருக்காங்க. அதனால் கலா மாஸ்டருக்கு இவங்க அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு இவங்க ஒரு நடிகை, ஒரு டான்ஸ் மாஸ்டருங்கிற வகையில் 2 பேருக்கும் நல்ல க்ளோஸாக தெரியும். இந்த பல விஷயங்கள் கலா மாஸ்டருக்கு இப்போ இவங்களுக்கு பல விஷயங்கள் அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்குவாங்க, பேசிக்குவாங்க, அந்த மாதிரியான ஒரு இது. அதனால் அவங்க கலா மாஸ்டர் மூலமாக எல்முருகன் வீட்டுடைய அந்த பொங்கலுக்கு போயிருக்காங்க. அங்கே பிரதமரும் வந்திருந்தார். பிரதமர் கூட இவங்களும் அந்த பொங்கல் இது பண்ணியிருக்காங்க கூட சேர்ந்து. ஏன்னா அந்த ஒரு நடிகை பிரபலமாக நடிக்கும் போது உங்களுக்கு பிரதமர் உட்பட எல்லோருமே அந்த ஒரு சினிமாக்காரர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது ஒரு ஈஸியான ஒரு பப்ளிசிட்டி அப்படிங்கிறனால. அதனால் அவரும் அதில் கலந்துக்கிட்டு பொங்கல் இது பண்ணார். இவங்களும் அந்த பொங்கல் இது பண்ணாங்க. அப்புறம் நிர்மலா சீதாராமன் உட்பட நிறைய அரசியல் ஆளுமைகள்னு அதில் இருந்தாங்க. அதில் இவங்களும் அதுக்கு பிறகு அவர் சொல்கிற மாதிரி சில அந்த ப்ரோக்ராம்களெல்லாம் இவங்க வந்துட்டு இருந்தாங்க. இது ஏன் அப்படின்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு அவங்க பாரம்பரியம் காங்கிரஸ் பாரம்பரியத்தில் காங்கிரஸ் மீனா அவர்கள். ஆமாம், அவங்க அம்மா இந்திரா காந்தி காலத்துலேருந்து காங்கிரஸில் இருக்காங்க. அடிக்கடி அவங்க மீனா சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவங்க காங்கிரஸ்க்கு டெல்லிக்கு போயிடுவாங்க. டெல்லிக்கு போயிட்டு காங்கிரஸ் கட்சியில் அங்கே இந்திரா அம்மையார் பார்த்து இது பண்ணிட்டு அந்த அரசியல் ஆட்களோடு கலந்துட்டு பேசிட்டு வருவாங்க, போயிட்டு வருவாங்க. ஒவ்வொரு சின்ன வயசில் அவங்க மீனாவே சொல்லியிருப்பாங்க. ஓகே, நான் அவங்க டெல்லிக்கு திடீர்னு போவாங்க, ட்ரெயினில் போவாங்க. அப்போது அந்த நேரம் பார்த்து தான் எனக்கு புக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி கொடுப்பாங்க. என்னமோ இன்றைக்கி நிறைய வாங்கி தர்றாங்கன்னு பார்த்தா டாட்டா சொல்லும்போது நானும் அப்பா நின்றுருப்போம், டாட்டா சொல்லி போவாங்க, ரொம்ப அழுதுருவேணா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க அப்போது இந்திரா காந்தி அம்மையார் கூட இவங்களும் மீனா போயிட்டு சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்திரா காந்தி அம்மையாருடைய மடியில் உட்காந்துருக்காங்க.
அவங்க பேசிட்டெல்லாம் வந்திருக்காங்க. அது பிறகு ராஜு வரும்போது ராஜு கூட இவங்களுக்கு அந்த தொடர்புகள் இருந்து, ராஜு வந்த பிறகு கூட இவங்க ஓரளவு வளர்ந்துட்டாங்க. மீனா வளர்ந்த பிறகு கூட ராஜுவும் போய் பார்த்து அவர் கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு மூப்பனார் இங்கே டெல்லியிலேருந்து மூப்பனார் இங்கே இருக்கிறது காங்கிரஸ்லேருந்து மூப்பனார் கூடலாம் இவங்க தொடர்பில் இருந்தாங்க. மூப்பனார் கூடலாம் ஃபோட்டோஸில் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியில் இவங்க இருந்ததுனால அந்த கட்சியினுடைய தலைவர்களோடு ஒரு நட்பு இருந்தது. அது வந்து அரசியல் ரீதியாக நம்ம அப்படி தான் பார்த்துக்கணும், வேறு எதுவும் நமக்கு தெரியாது. அது ஏன்னா ஒரு நடிகை ஒரு காங்கிரஸ் அந்த கட்சியில் இருக்காங்க, அதனால் அந்த கட்சியோட தொடர்புகள் இருந்தாங்க. அப்படி இருந்த மீனா வந்து அவங்க அம்மா இன்னும் இருக்காங்க, அவங்க காங்கிரஸில் தான் இருந்தவங்க. திடீர்னு பிஜேபி இது அந்த இது அந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த டிவியில் பார்க்கும்போது எப்படி மீனா அங்கே போனாங்க, மீனாவுக்கு தொடர்பு இல்லை, மீனா வந்து காங்கிரஸ்காரங்க. திடீர்னு போய் அங்கே சேர வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆமாம், நான் வந்து திடீர்னு அந்த கட்சியில் போய் சேர்ந்தால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி பொங்கலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் தான் தெரியுது கலா மாஸ்டர் தான் கூப்பிட்டுட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அந்த இவங்க கலா மாஸ்டருக்கு அதாவது சில பேர் வந்து ஒரு டம்மி ஆகிட்டோம்னா அவங்க பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக 2 பேர் வச்சுக்குவாங்க. அதை காட்டி இவங்க வந்து தன்னை வளர்த்துக்குவாங்க, தன்னை முன்னிலைப்படுத்துக்குவாங்க. வந்து சினிமாவில் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, எந்த ஒரு மேனேஜர்கிட்ட அதிகமான நடிகை இருக்கோ அந்த மேனேஜருக்கு தான் செல்வாக்கு அதிகம். அவர்கிட்ட தான் நடிகர், டைரக்டர்கள், ஹீரோக்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, அவங்க கூட தான் நிறைய பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டான்ஸ் மாஸ்டர்கள்ட்டையும் அதே மாதிரி தான் நிறைய அவங்ககிட்ட தான் நிறைய ஹீரோயின் கூட தொடர்பு இருக்குது, இது இருக்கும். அப்படின்லாம் டான்ஸ் மாஸ்டர்களை ஹீரோக்கள், டைரக்டர் உட்பட தனியாக கவனிச்சிருவாங்க, தனியாக கொஞ்சம் தன்னுடைய ஆளுமைக்குள்ளே வச்சுக்குவாங்க. அடிக்கடி அவங்கள நட்புலேயே இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த நட்பில் வந்து இவங்க இருக்கிறனால மீனாவை 2-3 வாட்டி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இல்லை, அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லப்படுது. அவங்களுடைய கணவர் வந்து இறந்துருந்தாங்க. அந்த டைமில் வந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்க. அவங்கள கொஞ்சம் வெளியில் கூட்டு போக வேண்டிய வேலைகள் இருந்துச்சு. அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்றதுனால அவங்கள கொஞ்சம் நல்ல விதமாக அவங்கள மாற்றணும், அந்த இடத்துலேருந்து அவங்கள வந்து ஃப்ரெஷ்ஷப் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் அதில் பேசப்படுது சார். இல்லை, அது வந்து நீங்கள் அப்படி கூட்டிகிட்டு போனோன்னா நீங்கள் வந்து அரசியல் இது கூட்டிகிட்டு போக தேவையில்லையே சார். நீங்கள் உங்களுக்கு ஆக்ரா, டெல்லியில் தாஜ்மஹால் இருக்குது, இன்னும் பார்க்க வேண்டிய உலகமெல்லாம் அந்த மீனா வந்து அடிக்கடி உலகம் சுற்ற போயிடுவாங்க, அம்மா கூட போய் எந்தாச்சும் ஃபாரின்லாம் போய் சுற்றிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இங்கே ஊர்லேயே நீங்கள் எங்கேயாச்சும் போயிருக்கலாமே, நண்பர்கள் வீட்டில் இந்த க்ளோஸாக அல்லது ஏதாச்சும் ஊட்டி, கொடைக்கானல் இங்கே போய் சுற்றி பார்க்க போயிட்டு வந்திருக்கலாமே. ஒரு அரசியல் மீட்டிங்கில் போய் நீங்கள் ஒரு அரசியல்வாதியோடு நீங்கள் கலந்துருக்க காரணம் என்ன? அதான் சந்தேகத்துக்கு அதாவது நான் வந்து அதை உண்மையாக பொய்யான்னு சொல்ல வரல. அது சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் அரசியல்வாதிகள் கூட சேர்ந்து அங்கே போய் இருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியாது இல்லையா? நீங்கள் அரசியலுங்கிறது அது வேறு, நீங்கள் அந்த கட்சியும் இல்லை, அந்த கட்சியில் ஒரு உறுப்பினராக இருந்தீங்க போனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மீனாவை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. வேறு யாரோ இருக்கும்போது நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வில் போயிட்டு நீங்கள் கலந்துக்கிறீங்க, அதில் பிரதமரும் கலந்துக்கிறாரு, அப்போது வந்து உங்களுக்கு உலகம் முழுக்க அந்த பார்வைக்கு போகும்ல, அது வந்து நம்பகத்தன்மை வந்துடும்ல. ஆமாம், இவங்க அந்த கட்சிக்குள்ளே அந்த இன்னாருக்குள்ளே ஏதோ ஒரு தொடர்புகள் இருக்குது, இது இருக்குன்னு அவர் சொல்கிறதுக்கான ஒரு நம்பகத்தன்மை வந்துடுது. அவர் சொல்கிறது பொய் இல்லை, உண்மையாக இருக்கலான்னு நம்ப தோன்றுது இல்லையா? நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கணும்னா நீங்கள் வந்து தனியாக எங்கேயாச்சும் போயிருக்கலாம், ஊட்டி, கொடைக்கானல் போங்க, இது போங்க, வீட்டிலே உட்காந்து பேசிகிட்டு இருங்க, படம் பாருங்கள், எத்தனையோ இருக்குது, உங்கள் பழைய படங்களை போட்டு பாருங்கள், எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போயிடுது. இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணதுக்காக வந்து அவர் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லலை. அவர் அந்த திருச்சி சிவா சொல்கிற குறிப்பிட்றதுக்கு காரணம் அதான் சொல்கிறேன். அவர் குறிப்பிடவும் அதை வந்து காக்காவுக்கார படங்க விழிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த அவர் சொல்கிறதுக்கான அந்த காரணம் பொருத்தமாக இருக்கு இல்லையா? அதை நம்ம வந்து மீனா மேலே சந்தேகமோ இது மேலேன்னு சந்தேகம் இல்லை. அப்படி சொல்கிறது அவர் நியாயமாகப்படுது, உண்மையாக இருக்குமோ அப்படின்னு அதாவது நியாயமாகப்படுதோ இல்லை, சந்தேகத்தை கிளப்புது இல்லையா? பொது புத்தியில் அந்த மாதிரியான ஒரு சந்தேகம் வருது. பொது புத்தியில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அது அப்படியே பரவலாயிடும். ஆமாம் பார்த்தேன் இல்லை, இதில் பார்த்தேன் இல்லை அப்படின்னு உங்களுக்கு வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ளே ஆமாம் இருக்கும்ல நடிகை தானே அப்படி ஒரு நடிகைனால இப்படி ஈஸியாக எடுத்துக்குவாங்க. அதை வந்து நீங்கள் பனைமரத்தடியில் நீங்கள் பால் குடித்தாலும் கல்லும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நடிகை தானே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஈஸியாக எடுத்துக்குவாங்க. அதுக்கு நாமளும் ஒரு காரணமாயிடும். அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கும் போது இந்த ஃபங்க்ஷன் மூலமாக நமக்கு என்ன, இது போகிறது மூலமாக நமக்கு என்ன ஏற்படும். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஏதாவது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்களா? ஒரு பொலிட்டிக்கலில் வந்து பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது, அது ஒரு கட்சி சார்ந்த ஒரு விழாவா அதில் மாதிரி ஏதாவது கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்களா? நான் கலந்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியல. இவங்க
மூப்பனாரை மீட் பண்ணியிருக்காங்க, அவங்கள பர்சனலில் மீட் பண்ணியிருக்காங்க, மீட் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். அவங்க தனிப்பட்ட முறையில் இந்த கட்சிக்காக போகல. அவங்க அம்மா போவாங்க. இவங்க வந்து அந்த கட்சியில் போய் ஐக்கியமானாங்களே, அவங்க அம்மா அதில் காங்கிரஸாக இருக்கிறனால அவங்க அம்மா அடிக்கடி போயிட்டு வருவாங்க. இவங்க அதில் எப்போவாச்சும் ஒரு முறை தான் ராகுல் கூட ஃபோட்டோ எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி அந்த காங்கிரஸுடைய முக்கியமான ஆட்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த கட்சியில் இருக்காங்க அவங்க அம்மாங்கிற ஒரு இதில். இது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு போனது இவங்க கலாம் மாஸ்டர் மூலம் தான் போயிருக்காங்க. இது வந்து கலாம் மாஸ்டர் செஞ்ச ஒரு வேலை. அவங்களுக்கு அவங்களுடைய இவங்கள அவங்க பயன்படுத்திட்டாங்க. இவங்க மூலமாக அவங்க பலன் அடைஞ்சிட்டாங்க. இவங்க பலன் அடைஞ்சாங்களா இல்லைங்கிறது இல்லை, அவங்களுக்கு இந்த பேர் தான் வந்துச்சு. இப்போது கலாம் மாஸ்டரால் இவங்களுக்கு இந்த பேர் தான் வந்திருக்கு. கலாம் மாஸ்டர் வந்து அதாவது நீங்கள் யார் கூட நட்பில் இருக்கீங்கிற பொறுத்து தான் அந்த விஷயங்கள்லாம் வரும். இவங்க கூட போகும்போது நீங்கள் அங்கே அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சூழலை, ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த சந்தேகம் உண்மையா பொய்யா அப்படின்னு அது மீனாவும் சொல்ல முடியாது, கலாம் மாஸ்டர் தான் சொல்லணும். அது உண்மையா பொய்யாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். கலாம் மாஸ்டரை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரமாக அந்த கட்சியில் இருக்காங்க, அவங்க வந்து அந்த கட்சிக்கு ஃபேவராக தான் சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஃபேவராக தான் சொல்லுவாங்க. நான் ஒன்றும் அப்படி இல்லை, சும்மா நட்பாக போனேன், அவங்க அந்த சொன்னீங்களே அந்த ரிலாக்ஸாக கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ரிலாக்ஸுக்கு அந்த ஒரு இதே கிடையாது. நீங்கள் தனிப்பட்ட உங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு விசேஷத்துக்கு, யாரும் கலந்து கொள்ளாத ஒரு விசேஷத்துக்கு போனீங்கன்னா அது வந்து ரிலாக்ஸுக்காக போகிறீங்க அப்படின்னு. ஒரு நாட்டினுடைய பிரதமரே வர ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் பார்வை உங்கள் மீடியாவில் ஃபுல்லாக நீங்கள் பார்வையில் வந்துடுறீங்க. நீங்கள் பர்பஸ் எதுக்காக போனீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வந்துடுதில்ல. நானே பார்க்கும்போது எனக்கே ஒரு திடீர்னு கேள்வி, இல்லையே அவங்க இந்த கட்சியாச்சு, எப்படி இங்கே போனாங்க, எதுக்காக போனாங்கன்னு எனக்குள்ளே பல கேள்விகள். நானே இப்படி பார்க்கும்போது எனக்கு அவங்க சின்ன வயசில் அவங்க வந்து இப்படி இருந்தது. அவங்க பல தடவை நான் பேட்டி எடுத்ததுனால சொல்கிறேன். பல தடவை நேர்காணல் செஞ்சுருக்கேன், பல தடவை பண்ணியிருக்கேன். குமுதத்துக்காக 7-8 தடவை நாங்கள் இப்போ சந்திச்சிருக்கோம். பல தடவை அதுக்கு பிறகு வேறு பத்திரிகைகளும் சந்திச்சிருக்கேன், பல அவுடர்களை சந்திச்சிருக்கோம். அப்போது வந்து நீங்கள் வந்து இதெல்லாமே வந்து ஏன் அப்படின்னு எனக்கே ஒரு சந்தேகம் தோணுமோ, அப்போ சாதாரண மக்கள் தோணும் இல்லையா, உண்மையாக இருக்கலாம், அதனால தான் போனாங்க அப்படிங்கிறது சொல்லலாம். இதுதான் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன ஏதுன்னு தெரியாமல் முழிக்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் அவங்களுடைய மறுமணம் அப்படின்றது அதிகமாக பேசப்படுது. அது குறிப்பிட்ட ஒரு நடிகரையோட வந்து ஒப்பிட்டு வந்து அவருக்கும் விவாகரத்து, இவங்களும் வந்து கணவரை இழந்தவங்க, அதனால் வந்து திருமணம் அப்படின்ற மாதிரியான செய்திகளும் பொதுவெளியில் பரவலாக பேசப்படுது. அது வதந்தியாக, அதிகபட்சம் அது வதந்தியாக இருக்க தான் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனாலும் ஏன் அந்த மாதிரியான செய்திகள் வருது சார்? அதாவது இந்த இதுக்கே கலாம் மாஸ்டர் கூட அந்த அவருடைய சமீபத்தில் ஒரு நேர்காணல் எல்லாத்துலேயும் கலாம் மாஸ்டர் தான். இல்லை, அவங்க வந்து இவங்ககிட்ட பேசும்போது ஏதோ ஒரு சேனலுக்காக பேசியிருக்காங்க, பேட்டி எடுத்தாங்க. அப்போ வந்து கேட்கும்போது நீ இப்படி இருந்தால் சரியில்லை, உன்னுடைய குழந்தை இருக்குது, இது இருக்குது, நீ உங்களுடைய எதிர்காலம் கருதி நீ இன்னொரு திருமணம் செஞ்சுக்கோன்னு நான் சொன்னப்போ அவங்க என்னை திட்டினாங்க. நான் அதெல்லாம் செஞ்சுக்க எனக்கு அது இஷ்டம் இல்லை, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நான் கலாம் மாஸ்டர் சொல்லியிருக்காங்க. இவங்களும் வந்து எனக்கு திடீர்னு இந்த நடிகரோடு அந்த நடிகரோடு ஏன் இவனை ஒப்பிடுறீங்க, எனக்கு 2ஆம் திருமணம் செய்யணும்னு ஒரு தோணுச்சுன்னா நானே எல்லோருக்கும் சொல்கிறேன், எல்லோரும் கூப்பிட்டு நானே சொல்லுவேன், எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஆனால் ஒரு வேலி இல்லாத மரமாக இருக்கும்போது, ஒரு அழகான பெண்ணாக இருக்கும்போது நீங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி காசிப்புகள் வரும், நிறைய கல்லடி வரும். அது வந்து யாராவது ஒரு டார்ச்சர்கள் வந்துட்டு தான் இருக்கும், வெவ்வேறு வகையில் வரும். உங்களுக்கு முன்ன விட இப்போ இன்னும் அழகாக தான் இருக்காங்க, பார்க்க இன்னும் சில நேரம் இப்போ அந்த பழைய ஹீரோக்கள்லாம் நம்ம சேர்ந்து நடிக்கலாமாங்கிற மாதிரி இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து இப்போ படங்களை நடிக்கவும் தயங்குறாங்க. ஏன்னா இவங்க வந்து நடிக்க கூப்பிட்டு உங்களுக்கு சின்ன ஏதாச்சும் ஒரு செகண்ட் ஹீரோயின், இந்த ஹீரோன்னு சொல்லுவாங்க, அங்கே போனால் வேறு மாதிரி மாறிடும், இவங்களை பயன்படுத்திக்க பார்ப்பாங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா இப்போ வேலி இல்லாத மரம்னு சொல்லும்போது யார் வேணாலும் அவங்களுக்கு வந்துடுவாங்க. அதாவது இந்த மாதிரி பல நடிகைகளுக்கு பல அதிகாரிகள் மூலமாக இவங்க மூலமெல்லாம் பல டார்ச்சர்கள் வரும். அவங்கள அழைச்சி எப்படியே பயன்படுத்திக்குவாங்க பல அதிகாரிகள் மூலமாக. அதனாலே ஒரு நடிகை, பிரபலமான ஒரு நடிகை தமிழ்நாட்டில் இருந்து தெலுங்குக்கு ஓடிச்சு. அது இப்போ சொன்னால் அது ஒரு வேறு மாதிரி போயிடும். அது ரொம்ப ஒரு சில அதிகாரிகளால் நடந்த விஷயம் அது. அந்த மாதிரி இவங்களுக்கும் அந்த மாதிரி பல டார்ச்சர்கள் இருக்கும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து அவங்க அம்மா இருக்கிற வேலியாக இருக்கிறனால, சில அரசியல் செல்வாக்கு அவங்களுக்கு ஏதோ இருக்கிறனால ஏதோ அவங்க ஒரு தப்பிச்சு நிற்கிறாங்க. இல்லாட்டி அதை தாண்டி நிறைய பேர் இது டார்ச்சர் வரும்.
ஒரு வகையில் அவங்க ரெண்டாவது திருமணம் செய்து கொள்வது நல்லது. ஏன்னா இல்லைன்னா அவங்களுக்கு இது கடைசி வரைக்கும் வெவ்வேறு வகையில் பல வகையில் ஒரு காசிப்பாக வரும், அல்லது ஒப்பிட்டு வரும். இல்லாட்டி இருக்காங்களே அவங்க வந்து யாராச்சும் ஒரு நடிகர் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து போனாலும் கூட அதை வந்து இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு உடனே சொல்லிடுவாங்க. இன்றைக்கி மீடியா அப்படி இருக்குது. டக்குன்னு தும்புனாலே உங்களுக்கு பக்கத்தில் நின்று பேசினாலே உங்களுக்கு இதாகிடும். அது யாராச்சும் ஒருத்தர் வேறு மாதிரி கிளப்பி போட்டாங்கன்னா வந்துடும். அது இது என்ன ஒரு வகையில் அவங்க வந்து இந்த ரெண்டாம் திருமணம் செய்து கொள்வது நல்லது தான். ஏன்னா அவங்களுடைய எதிர்காலம் கருதி. ஏன்னா இது போன்ற அந்த பேச்சுக்கள் இதிலெல்லாம் தப்பிக்கணுன்னா இதுதான் சரியான தீர்வாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து இப்போதைக்கு வேணான்றாங்க, ஏன்னு தெரியல. அந்த பொண்ணு கொஞ்சம் வளர்ந்துட்டு வருது. ஆனாலும் இப்போது அந்த யோசிக்கிறாங்க. அநேகமாக அவங்க அம்மா இருக்கும்போது அவங்க அம்மாவே முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் படங்கள்லையும் அவங்க தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. சில மலையாள படங்கள் போன்றதெல்லாம். ஆனால் தமிழில் வந்து அவங்களோட படங்கள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஒரு ரியாலிட்டி ஷோ கூட பண்ணிகிட்டு இருந்தாங்க, விஜய் டிவியில் கூட ஒரு ரியாலிட்டி ஷோ. ஆனால் ஒரு மாதிரி அவங்க பிஸியாக தானே இருக்காங்க. ஒரு வகையாக பிஸியாக தான் இருக்காங்க. மலையாளத்தில் செலக்டிவாக தான் பண்ணாங்க. மலையாளம் இப்போதைக்கு வந்து செலக்டிவாக படம் பண்ணிட்டு திருஷ்யம் போன்ற படங்கள்லாம் பண்ணாங்க. அதுக்கு அதனுடைய தொடர்ச்சி மறுபடியும் வருதுன்னு நினைக்கிறேன். 3ஆம் பாகம் 4ஆம் பாகம் வருது. தமிழில் தான் அப்படியே நின்றுச்சு, பாபநாசத்தோடு நின்றுச்சு. ஆமாம், அது தெலுங்கில் நல்லா போச்சு. அது தெலுங்குலையும் போச்சு. அதனால் வந்து மறுபடியும் அது வரலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டருக்கு வரும்போது இவங்க பண்ணுவாங்க. தமிழில் சில ஹீரோக்கள் வந்து சரி அப்போ முடியாது இப்போ பார்த்துருவோமேங்கிற மாதிரி சில மனநிலை இந்த பூனைகள் இந்த பால் குடிக்குது மனப்பால் குடிக்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கிற ஆட்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் தெரியும் அது. அதனால் வந்து அதை வந்து எப்படி ஆட்களை செலக்ட் பண்ணி எந்த மாதிரி கதைகளை செலக்ட் பண்ணின்னு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க அம்மா தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. இவங்க வந்து அவங்க அம்மா தான் எல்லாமே தீர்மானிக்கிறது, பேசுகிறது உட்பட எல்லாம் உண்டு. அவங்களுடைய சம்பளம் கால் ஷீட் உட்பட எல்லாமே பார்க்குறாங்க. கணவர் வந்ததுக்கு அப்புறமே, அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்க அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க அம்மாவுடைய மேற்பார்வை இருந்தது. கணவர் கூட இருந்தாலும் கூட இவங்க வந்து அம்மா அவங்க பாதுகாப்பாக அப்படி இருந்தாங்க. அவங்களுடைய சொத்து பத்து எல்லாமே அவங்க அம்மா தான் பார்த்துக்கிறாங்க எல்லாமே. வேறு அங்கே யாருமே வந்தாலும் கொஞ்சம் இதாகிடும்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனால் அவங்க கொஞ்சம் நல்லா உஷாராக இருப்பாங்க, உஷாராக பேசுவாங்க அவங்க. அதே சமயத்தில் அவங்க அம்மாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து ஒரு எதுவும் இல்லை. அதே சமயத்தில் அவங்க அம்மா தான் யோசித்து ஒரு 2ஆம் திருமணம் செய்து வச்சு அவங்களுக்கு ஒரு இது பண்ணிடணும், நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துடணும். ஆனால் அவங்க இருக்கும்போதே நடந்தால் தான் நல்லது அது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலி வேணும் இல்லையா இந்த எதிர்காலங்கிறது. ஒரு சாதாரண இல்லை, ஒருவேளை அரசியல் எதுவும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? பிஜேபி மாதிரியான ஒரு கட்சியிலேருந்து அவங்க போய் இருக்காங்க, அந்த மாதிரினா கட்சியில் தமிழ்நாட்டில் பிஜேபியில் ஏதாவது ஒரு போஸ்டிங் அந்த மாதிரி ஏதாவது போஸ்டிங் அவங்க நினச்சா வந்துடும் சார். அவங்க நினச்சா அன்றைக்கே போயிருந்தாங்க இல்லையா உள்ள. நான் அதை சேர போகிறேன்னு ஒரு வார்த்தை சொன்ன அப்புறம் உடனே ஒரு போஸ்டிங் வந்துடும். ஏற்கனவே எங்க குஷ்பு இருக்காங்க, உங்களோட கலா மாஸ்டரும் அவங்க தான் இருக்காங்க. கலா மாஸ்டர் டம்மியாக தான் இருக்காங்க, குஷ்பு தான் இருக்காங்கல்ல. குஷ்பு தான் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்காங்க. அவங்களே கலா மாஸ்டர் மேலே ஏதோ கோவம்னு நினைக்கிறேன். நான் சொல்ல, அதாவது அவங்க வந்து நீங்கள் பேட்டி எடுத்ததும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பேட்டி பல 4-5 தடவை எடுத்திருக்கேன். அவங்க வந்து அவங்கள வந்து ஒரு பிரச்சாரங்களை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க அவங்கள. ஆமாம், நிறைய பிரச்சாரங்கள் தான் அண்ணாமலை கூட பிரச்சாரங்கள் நான் பார்த்துருக்கேன். ஆனால் வேறு மாதிரி அவங்க தனிப்பட்ட அவங்களுக்கு ஒரு பேச்சாளராகவோ இதாகவோ அவங்கள பயன்படுத்துறது என்ன தெரியல. ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கணும். ஆமாம், இல்லை எல்லாரும் நிறைய பேர் இந்த கட்சியில் இருக்காங்க சார். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கங்கைமரன் இருக்காரு, ஆர்கே சுரேஷ் இருக்காரு, இவர் இருக்காரு, நம்ம யாரவங்க ஐயோ கலா மாஸ்டர் இருக்காங்க, கௌதமி இருந்தாங்க, குஷ்பு இருக்காங்க, அப்படின்னு நிறைய பிரபலங்கள் அதில் இருக்காங்க இல்லையா? அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்க ஆரம்பித்தா எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. இல்லை அவங்களுக்கு என்னென்ன சார், இவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஏதோ ஒரு வட்டம் சதுரம் அப்படின்லாம் எத்தனையோ பதவி இருக்குல்ல சார், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பதவி கொடுப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு குஷ்பு பல நாள் அதை இத்தனை ஒரு பெரிய ஹீரோயினாக இருந்து போனதுனால அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் கொடுப்பாங்களான்னு பார்த்தாங்க. தேர்தலில் நிற்கவும் முடியலை அவங்களுக்கு. ஒரு கட்டத்தில் தான் இவங்களுக்கு அந்த ஒரு கட்டத்தில் இந்த பதவி கொடுக்கப்பட்டது. சரி, அதை வச்சு அவங்களால ஏதோ ஒரு அவங்க அந்த பேர் போஸ்டிங் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க வைங்க. அதே மாதிரி இவங்க சொன்னால் உடனே இவங்களுக்கு உடனே பதவி கொடுத்துருவாங்க மீனா. அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு அழகாக நல்லா சூப்பராக இருக்காங்க. கங்கனா ராவத் வந்தவுடனே நீங்கள் இது கொடுத்தீங்களா, எம்பி நிற்ப வச்சிங்களா, அதே மாதிரி இவங்களும் எம்பி ஆக்கியிருப்பாங்க. இவ்வளோ மேலாவே அனுப்பிடுவாங்க. கங்கனா எவ்வளோ பேசியிருக்காங்க. ஆமாம், அந்த கட்சிக்காக. அதை தான் சார் இவங்களும் அங்கே போயிட்டாங்கன்னு இவங்களும் குஷ்பு எவ்வளோ பேசியிருக்காங்க. அதை விட கொடுக்கலையே. அதனால தான் கடைசியில் கால் வலின்ட்டு போயிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணுறோன்ட்டு போயிட்டாங்க. ஆமாம், அதாவது சுந்தர் சி போய் பண்ணிட்டு இருந்தார், பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் பாவம். அதுதான், அதாவது
அவங்களுக்கு கொடுக்க முடியல. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அவங்க கொடுக்க இதே வராது. ஆனால் இவங்க ஏதாச்சும் வராங்கன்னா ஏதாச்சும் ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க. ஒரு மாநில தலைமையில் ஏதாச்சும் ஒரு இது இருக்கும் இல்லையா, 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் ஏதாச்சும் ஒரு தலைவராக போட்டு தூக்கி போட்டுருவாங்க. அவங்க முயற்சி பண்ணால் உடனே வந்துடும், காங்கிரஸ்லேயும் வந்துடும். சார் மறந்தே போயிட்டேன் சார், காங்கிரஸ் பாஜக இன்னொரு முக்கியமான 2 பேர் இருக்காங்க, சரத்குமார், ராதிகா. ஆமாம் இருக்காங்க. கோச்சிக்கு போகிறாங்க, அப்புறம் எங்களை ஞாபகம் இல்லையா? ஆமாம் வாஸ்தவம். நான் இப்போ உங்களை பற்றி பேசினாலும் மறுபடியும் அவர் டென்ஷன் ஆயிடுவார். ஏற்கனவே அவருடைய கல்யாண வீட்டிலேயே என்னை பேசிட்டு தான் இருந்தார். ஓகே, அவங்க வேறு இருந்தாங்க, தேர்தலுக்கு நின்றாங்க. தேர்தலில் அவங்க ஒரு கட்சியை கொண்டு போய் அவர் கட்சியே உள்ளே வச்சுட்டார். கட்சியை கொடுத்தாச்சு. அங்கே சார் 2 பெரிய கட்சிகள் இணையிறதுன்றது சாதாரண விஷயம் தானே, இதில் என்ன சார் இருக்குது? பெரிய கட்சி எந்த கட்சி பெரிய கட்சி நீங்கள் சொல்கிறீங்க? சரி விடுங்க, இது சினிமா ப்ரோக்ராம் அப்படியே சாமாக்கா பாஜக 2 பெரிய கட்சி தானே. தமிழ்நாட்டில் 2 பெரிய, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 பெரிய கட்சி தான். தமிழ்நாட்டில் 0% தானே 2மே. அதனால் 2மே பெரிய கட்சி தான். அதில் உங்களுக்கு அந்த மாற்று கருத்து இல்லை. வடநாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே இருக்காங்க, இவங்க ரொம்ப. அதனால தான் உங்களுக்கு பிரதமரே வரும்போது இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு கண்டுக்காமல் போயிட்டே இருந்தார். அதுக்கு பிறகு பாவம் மறுபடியும் கூப்பிட்டு இது பண்ணி அப்புறம் கட்சியை இணைச்சி அதுக்கு பிறகு அவங்க சரி அந்த கட்சி மறுபடியும் அவங்க கட்சியிலேயோ அவரும் சரத் சார் மாநில தலைவராக வரணும்னு தான் நாங்களும் ஆசைப்படுறோம். நம்ம தமிழிசை அக்கா இருந்தாங்க, அந்த இடத்த இவர் நிரப்புவார்னு நானும் அவரும் ஆசைப்படுறாரு, நாமளும் ஆசைப்படுவோம். கண்டிப்பாக. அதாவது மீனா அவர்கள் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக பாஜகவில் ஒரு நிச்சயமாக கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். காங்கிரஸ்லேயும் கிடைக்கும். காங்கிரஸ்லேங்கிறது அங்கே பல அங்கே தள்ளு முள்ளு இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு பலமான ஒரு நடிகை வரும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துருவாங்க, போஸ்டிங் கொடுத்துருவாங்க. எந்த ஒரு கட்சியிலும் சார் ஒரு நடிகை சேர்றாங்கன்னா உடனே ஒரு போஸ்டிங் கொடுத்துருவாங்க சார். ஏன்னா ஒரு 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 கலர்ஃபுல்லான ஒரு இது இருக்கும்போது தான் நீங்கள் ஆட்கள் வருவாங்க. மேடையை எந்த மீட்டிங் போட்டாலும் கூட்டம் சேரும். ஆமாம் சார், நமிதா கூட இருக்காங்க சார் பாஜகவில். ஆமாம், மறந்துட்டு மச்சான்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாலே விசில் பறக்குதில்ல. ஆமாம், உண்மைதான். ஆமாம், இந்த மாதிரி மீனா அவர்கள் நினச்சா ஒரு சீட் கிடைக்கும் பாஜகவில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன். அதே சமயத்தில் அவங்களுக்கான இந்த சந்தேகங்கள் எல்லாமே இதன் பின்புலம் நீங்கள் யார் கூட இருக்கீங்க, யார் மூலமாக இவங்களை வச்சு மற்றவங்க பயன்படுறாங்க, அவ்வளோதான். அந்த ஃபங்க்ஷனுக்கு போனது தான் இந்த சூர்யாவை கிளப்பி விட காரணம் அதுதான். அந்த ஃபங்க்ஷன் அவர் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு சந்தேகத்தை கிளப்புது. ஆமாம் இருக்கலாம், இல்லை பொது புத்தியில் அது அப்படியோ அப்படின்ற ஒரு கேள்வியை எழுமையாக இருக்கலாம் அப்படின்னு மக்கள் மத்தியில் அவங்க பதிவு பண்ணுற மாதிரி வந்துடுது. அதுதான். மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்கின் சார்பாக மிக்க நன்றி.